ஆணவம் அகற்றி தாட்சியோடு வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் தற்பெருமை கொண்டோரை சிதறடிக்கின்றார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் என்ற அன்னை மரியாளின் புகழ்ச்சி பாடலே ஆணவம் நிறைந்த இந்த உலகில் தாட்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படையாகும். வானதுதர் மங்கள வார்த்தை சொன்னபோது தன்னை ஆண்டவரின் அடிமை என்று அன்னை தனதாக்கி கொண்டாள். அதுவே அவரை இறை தாயாக உயர்த்தியது. ஆணவம் நம் கண்களை மறைக்கும், உறவுகளை முறிக்கும். ஆனால் தாழ்ச்சி என்பது கோழைத்தனமல்ல, அது நம்மையே இறைவனிடம் ஒப்படைக்கும் துணிச்சலான செயல். மற்றவர் கருத்துக்கு மதிப்பளிப்பதும் பிழைகளை ஒப்புக்கொள்வதும் உண்மையான தாட்சியாக அமைகின்றது. அன்னை மரியைப் போல நான் என்ற அகந்தையை விட்டு நாம் என்ற உணர்வோடு தாட்சியில் வாழ வளர வரம் வேண்டுவோமாக. ஆமேன்.